கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். தெமோதரை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது. பதுளையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த சரக்கு தொடருந்து இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மலைநாட்டுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடருந்தை மீள் தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு தைப்பொங்கல், சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறை நாட்களுக்காக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிறப்பு ரயில் சேவை அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இலங்கை ரயில்வே திணைக்களத்தால் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறையில் வரையிலும், கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் விசேட ரயில் சேவை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விசேட ரயில் இலக்கம் 1 கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரை கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படுதல் இரவு 7:40க்கு பயணிக்கும். தினங்கள் 2025 ஜனவரி 10, 12, 14, 17, 19, 24, 26, 31 என்ற அடிப்படையில் செல்லும். 2025 பிப்ரவரி 2, 4 விசேட நகரங்களுக்கு இடையிலான ரயில் சேவை. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறைக்கு இடையில் கொழும்பு கோட்டையில் புறப்படுதல் அதிகாலை 5:30 மணிக்கு. காங்கேசன்துறையிலிருந்து புறப்படுதல் பிற்பகல் 1:50க்கு பயணிக்கும். தினங்கள் 2025 ஜனவரி 10, 13, 14, 15, 17, 20, 24, 27, 31, 2025 பிப்ரவரி 3, 4 என்ற தினங்களில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தனில் விபச்சார விடுதியொன்றை போலீசார் சுற்றி வளைத்து கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது விடுதியில் இருந்த 2 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் 15 வயதான சிறுமி உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் பகுதிகளின் கலாச்சார சீர்கேடுகளும் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய போலீஸ் தலைமையகத்தில் பொருத்தப்பட்ட 7 சிசிடிவி கேமராக்கள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது கொம்பனி வீதியில் உள்ள பழைய விமானப்படை தளத்தில் இயங்கும் போலீஸ் தலைமையகம் இந்த காணாமல் போன சிசிடிவி தொடர்பாக கோட்டை போலீசில் முறைப்பாட்டை செய்துள்ளது. தகவல்களின் அடிப்படையில் பழைய போலீஸ் தலைமையக கட்டிடத்தின் 5வது மாடியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அவை காணாமல் போன சரியான காலம் தெளிவாக தெரியவில்லை. எனினும் போலீஸ் தலைமையகத்தில் அதன் புதிய வளாகத்திற்கு மாற்றப்பட்ட பின்னரே இந்த கேமராக்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அதேவேளை காணாமல் போயுள்ள கேமராக்களின் மொத்த மதிப்பு தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சட்டத்தை அமல்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும். எனவே அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும், மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயல்படாது என்றும், சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவிசேன ரவித்தன, சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரத்மலானே சர்வதேச விமான நிலையத்தில் சில நிலையான நிர்மாணங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கும் வகையில் நிர்மாணங்களை அகற்றுமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் 179 உயிர்கள் பலியாகியமையை கருத்தில் கொண்டு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விமான நிலையத்தின் நிலையான நிர்மாணத்துடன் தொடர்புடைய இடர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திற்கு
சங்கத்தையும் சிவில் விமான சேவை அதிகார சபையையும் வலியுறுத்தி இலங்கை விமான உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் முன்னதாக எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. அதன்போது சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் வகையில் காலி வீதியின் எல்லையில் உள்ள 9 கன அடி சுவர் தொடர்பில் குறித்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கட்டமைப்பினால் மொவான் விமான நிலைய அனர்த்தம் போன்ற விபத்துக்கள் ஏற்படலாம் என எச்சரித்துள்ள சங்கம் சுவரை அகற்றுமாறு வலியுறுத்தியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை 40,000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரசு ஊழியர்களை பிரதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு விடுத்துள்ளது. இலங்கை அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் முற்பணமாக வழங்கப்படுகிறது. எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் இதனை குறைந்தபட்சமாக 40,000 ரூபாவாக உயர்த்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று 10,000 ரூபாவை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைய சூழலில் குறைந்தது 40,000 ரூபாவது பெற வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்கள் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் மற்றும் பௌத்த மத தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு இருந்தன. அவை அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை நேற்றைய தினமும் பனகல உபதேச தேரரின் 75வது பிறந்தநாள் விழாவில் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து ஒன்றுடன் மோதி முச்சக்கர வண்டியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புத்தளத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றே மேற்கண்டவாறு விபத்துக்குள்ளாகி அதன் பின்னிருக்கையில் பயணித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார். வீதியின் குறுக்காக ஓடிய நாயொன்றுடன் மோதுவதை தவிர்க்க முற்பட்ட வேளையில் முச்சக்கர வண்டி கவிழ்ந்து எதிரே வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின் இருக்கையில் இருந்த பயணித்த சிறுவனும் காயமடைந்த நிலையில் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளார். சிலாபம் வெலிகேன பிரதேசத்தை சேர்ந்த 12 வயது சிறுவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காணாமல் போயுள்ள 16 வயது பாடசாலை மாணவியொருவரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். குறித்த மாணவி காணாமல் போயுள்ளதாக பதுளை 8ஆம் பெட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் குறித்த சிறுமி காணாமல் போயுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் தாயார் இது தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதுடன் காணாமல் போன சிறுமி சுமார் 5 அடி 2 அங்குல உயரமும் சாதாரண உடல் அமைப்பும் கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இறுதியாக வெள்ளீர் நிற பச்சை நிற நீளமான சட்டை அணிந்திருந்ததாகவும் அவரது இடது கையின் முழங்கைக்கு அருகில் சிறிய வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காணாமல் போன சிறுமி தொடர்பில் தகவல் தெரிந்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர். 07185911528 பொறுப்பதிகாரி 8ஆம் பெட்டி என்ற இலக்கத்துக்கும் 8ஆம் பெட்டிய போலீஸ் நிலைய எண்ணான 0552295466 போன்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரப்படுகின்றனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.